என் பேர் மனோகரன். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஃபோட்டோகிராஃபராக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நான் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ சாராத ஒரு நபர். அதனால தான் இந்த கோயிலை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சு. இந்த கோயில் முன்னாடி இருந்த சுகாதாரத்தை விட இன்றைக்கி இருக்கிற சுகாதாரம் ரொம்ப பெருசு. முன்னாடிலாம் நடந்து போக முடியாது, எங்கனையும் உட்கார முடியாது, அவ்வளோ அசிங்கமாக கிடக்கும், குப்பையும் கூலமுமாக கிடக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எந்த இடத்துலையும் ஒரு துண்டை விரித்து உட்காந்துடலாம், எந்த இடத்துலையும் சும்மா கூட படுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாகவும் அந்த இடத்த சுகாதாரமாகவும் வச்சுருக்குறாங்க. சுகாதாரம்னா நான்லாம் கேள்விப்பட்டது திருப்பதியில் தான் அப்படி சுத்தமாக இருக்கும், அவ்வளோ நீட்னஸாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் திருப்பதி போயிட்டு வந்திருக்கிறேன். திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ திருச்செந்தூரை பார்க்கும்போது திருப்பதிலாம் திருச்செந்தூர்கிட்ட நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப சிறப்பாக இந்த பராமரிப்பு, சுகாதார பராமரிப்பு வச்சுருக்கிறாங்க. நிறைய நபர்களை போட்டு நல்லா அருமையாக இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பாருங்கள், இந்த வயதானவங்க, நடக்க முடியாதவங்க, இந்த நபர்கள்லாம் பாதுகாப்பாக போயிட்டு வரணும்னு சொல்லி எக்ஸ் ஆர்மியாக போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நபர்களை கொண்டு போய் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணி வெளியே கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. நல்ல பாதுகாப்பாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த கோயிலில் கடலில் நீராடுவதற்கும் சரி, அதுக்கப்புறம் நாளை கிணத்துல தீர்த்தம் குளிக்கிறதுக்கும் சரி, இவங்க பெரிய விஷயமா அதை பண்ணி வச்சுருக்கிறாங்க. முன்னாடிலாம் கடலில் குளிச்சுட்டு நாளை கிணத்துல குளிக்கும்போது ஒரு 50 அடி பள்ளத்தில் போய் இறங்கி அதுக்கப்புறம் 50 அடி பள்ளத்தில் ஏறி அப்படி வரணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இன்னைக்கு நாளை கிணத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க. நாளை கிணத்தை புதுப்பிச்சு நாளை கிணத்துக்கு மேலேயே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, முடியாதவங்க, வயதானவங்க, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பம்பு வச்சு குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா ரொம்ப 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 கீழே போய் வரணும், இல்லைன்னா தண்ணியை ஒரு பாட்டிலில் கொண்டு வந்து சும்மா தெளிக்கணும். ஆனால் இன்னைக்கு குளிக்கிற அளவுக்கு அவங்க அதை பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. அதுமாதிரி கடலில் அடிக்கடி திருச்செந்தூர் கடல் உள்வாங்குது, கடல் அரிப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு கடல் அரிப்பு சுவர் பல கோடி ரூபாயில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு கடல் அரிப்பு அவ்வளவா கிடையாது, நல்லா இருக்குது. பயம் இல்லாமல் பக்தர்கள் குளிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கடல் பாதுகாப்பு படையும் வச்சிருக்கிறாங்க. கடல் யாராவது நீச்சல் தெரியாதவங்க, இல்லை திடீர்னு அட்டாக் வர்றவங்க, இந்த மாதிரியான நபர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடல் பாதுகாப்பு படையின்னு ஒரு அமைப்பும் வச்சு அது காவல்துறை மூலமாகவும் அது இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நபர்களை உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி செய்யறதுக்கு நம்ம இந்த அறநிலையத்துறையிலேயே முதலுதவி சிகிச்சை மையம் வச்சிருக்கிறாங்க. அது ஆங்கில மருத்துவமும் இருக்கு, சித்த மருத்துவமும் இருக்கு. அவங்கள உடனே கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு அவங்க உயிரை காப்பாற்றி அவங்கள நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேலையை இந்த அரசு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் பாருங்க, நிறைய பில்டிங், ஏகப்பட்ட பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் ஆச்சுன்னா தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, கோயில் இடம் வேணுங்கிறவங்களுக்கு கிடைக்காது, வெளியில போய் தான் இடம் பார்க்கணும். அவங்கெல்லாம் இன்னைக்கு கோயிலில் ஈஸியாக நல்லா தங்கிட்டு போகிற மாதிரியான அறைகள் நிறைய கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நம்ம நேரடியாகவும் புக் பண்ணிக்கலாம். அதனால் ரூம் இல்லைங்கிற ஒரு இதை போய்க்கிறதாங்க. இதையும் மீறி கிராமத்தில் உள்ளவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா அவங்க எந்த இடத்துலையும் படுத்து தூங்கலாம். அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 400 பேருக்கு தான் சாப்பாடு எண்ணி தான் கொடுப்பாங்க. 400 பேர்னா 400 பேர் தான் டோக்கன் கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. காலையில் 6 மணிக்கு தொடங்குறது, நைட்டு 8-9 மணி வரை சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாருங்க, காலையில் நேரத்தில் டிஃபன் பண்ணுறாங்க, டிஃபன் போடுறாங்க. காலையில் 6 மணிலேருந்து 8 வரை டிஃபன், அதுக்கப்புறம் சாப்பாடும் பாருங்க, நல்ல ஹோட்டலில் என்னென்ன மெனுலாம் இருக்குமோ அதே மாதிரியான மெனுவோடு இங்கே சாப்பாடும் கொடுக்குறாங்க. 3 வகை கூட்டு, அப்பளம், பாயாசம், ரசம், மோர் அப்படின்னு சொல்லி, சாம்பார்னு சொல்லி பின்னிடுறாங்க. இந்த மாதிரியான சாப்பாடு ஹோட்டலில் கூட சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல என் காதுக்காக நான் பல நேரம் கேட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு சாப்பாடு ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் பாருங்க, தேவையில்லாத இடங்களை ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணி அதுக்கு இந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நபர்களுக்கு கழிவறையும் அதிகமாக கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது திக்கு பார்த்தீங்கன்னா 25 கழிவறை, 25 செட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கழிவறைகளை கட்டி கொடுத்துருக்காங்க. கழிவறையும் ரொம்ப சூப்பராக பராமரிச்சிருக்கிறாங்க. அது முகம் சுளிக்கக்கூடிய, உள்ளே போக முடியாத அளவுக்கு மூஞ்சி சுளிக்கக்கூடிய அளவுக்குலாம் அங்கே கிடையாது. ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம வீட்டு பெட்ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நீட்னஸாக அந்த கழிவறையை பராமரிக்கிறாங்க. கழிவறையில் போய் காற்று கிடக்கணும்னு அவசியமே கிடையாது, போனோமா வந்தமானு இருக்கும். ஏன்னா அத்தனை கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, குளியலறை தனியாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. குளியலறையில் எந்த இடத்துலையும் போய் குளிச்சுக்கிடலாம். ஐயோ அங்கே போகணுமே, அவ்வளோ தூரம் போகணுமே, இவ்வளோ தூரம் போகணுமேலாம் கிடையாது. நீங்கள் நிற்கிற இடத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா குளியறை உண்டு, கழிவறை உண்டு. அந்த அளவுக்கு அதிகமான கழிவறைகளும் குளியலறைகளும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால குளிப்பதற்கும் சாப்பிடுவதற்கு
தங்குவதற்கு எந்த சிரமமும் கிடையாது. இந்த முதியவர்களுக்கு வந்து நடக்க முடியாது. பிரகாரம் நம்ம ஒரு பிரகாரத்தை சுற்றி வர்றதா 1 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும், அந்த அளவுக்கு நீளமான ஒரு பிரகாரம். ஆனால் அந்த பிரகாரத்தில் நடக்க முடியாதவங்க, அப்புறம் கைப்பிள்ளையை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பேட்டரி கார் வச்சிருக்காங்க. பேட்டரி காரில் போய் நீங்கள் எந்த இடத்துல வள்ளி கோயிலில் இறங்கணுமா இறங்கிக்கலாம், இல்லை கோயில் முகப்பில் இறங்கணுமா இறங்கிக்கலாம், கடற்கரையில் இறங்கணுமா இறங்கிக்கலாம், அன்னதான கூடத்தில் இறங்கணுமா இறங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பேட்டரி கார் சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க. அதனால நடக்கணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற சூழல் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு கிடையவே கிடையாது. நல்ல அருமையான ஒரு திட்டத்தை போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இந்த மாதிரியான மற்ற இடத்துல நான் மற்ற ஊரில் உள்ள கோயில்களை பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் அவ்வளோ சிறப்பாக வச்சிருக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகனும் பக்தர்களை சிறப்பாக வச்சிருக்காரு. அதனால கூட்டமும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி, அத்தனை லட்சம் பேரும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா தங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசு மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த திராவிட அரசு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.